இன்றைக்கி டபுள் க்ரோஷேக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு எப்பவும் போல் செயின் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 20 செயின் பண்ணுறேன். ஸோ இப்போ 20 செயின் ஸ்டிச் நான் போட்டுட்டேன். இனி டபுள் க்ரோஷேக்கு என்ன பண்ணணும்னா, எவ்வளோ செயின் போடுறோமோ ப்ளஸ் 2 செயின் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். ஸோ இப்போ 20 செயின் போட்டிருக்கேன், அதனால் 21 22 செயின் பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம தேர்ட் செயினில் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ 1 2 3 மூணாவது செயினில் இருந்து நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, yarn over பண்ணணும். பண்ணிக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு yarn வழியாக உள்ளே விட்டு திருப்பி yarn over பண்ணி இது உள்ளே எடுக்கணும். ஸோ இப்போ உங்கள் இதில் ஹுக்கில் 3 yarn இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, திருப்பி ஒரு yarn over பண்ணி 2 லூப் வழியாக மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இப்போ அவங்களுக்குள்ள 2 எண்ணம் இருக்குது, 2 லூப்பு. திருப்பி இன்னொரு yarn over பண்ணி இது 2 லூப் வழியாக வெளில எடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டபுள் க்ரோஷே வந்துடுச்சு. இந்த மாதிரி இனி அடுத்த செயின்லேயும் yarn over பண்ணி இந்த ஒரு த்ரெட் வழியாக உள்ளே விட்டு திருப்பி yarn over பண்ணி அந்த லூப் வழியாக எடுத்திங்கன்னா 3 லூப் இருக்குது. இப்போ ஒரு yarn over திருப்பியும் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக எடுக்கணும். இப்போ 2 லூப் இருக்குது. திருப்பி ஒரு yarn over பண்ணி 2 லூப் வழியாக வெளில எடுக்கணும். இப்போ உங்களுக்கு செகண்ட் டபுள் க்ரோஷே வந்துட்டு. இந்த மாதிரி இந்த எண்டு வரை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இந்த எண்டு வேறு பண்ணிட்டோம். லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிடலாம். yarn over பண்ணி இங்கே 2 லூப் yarn over பண்ணி இப்போ நம்ம ஒரு ரோ ஃபுல்லாக டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ரோ போகணுன்னா இதே மாதிரி 2 செயின் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு yarn over பண்ணி மூணாவது செயின் நீடில்லேருந்து மூணாவது செயின் 1 2 3 மூணாவது செயினில் 2 yarn வழியாக நீங்கள் நீடில் விடணும். விட்டுட்டு அதே மாதிரி yarn over பண்ணி இப்போ 3 லூப் yarn over பண்ணி 2 லூப் வழியாக மட்டும் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு 2 லூப் இருக்குது. yarn over பண்ணி 2 லூப் வழியாக எடுத்திங்கன்னா 1. இது உங்களோட ஃபஸ்ட்டு. இதே மாதிரி அடுத்தது 2 yarn வழியாக விடணும். செகண்ட் ரோலேருந்து ஸோ இதை மாதிரி எண்டு வேறு நீங்கள் பண்ணணும். அடுத்த எண்டு வேறு. ஸோ இப்போ இந்த எண்டு வேறு பண்ணிட்டோம் செகண்ட் ரோவில். இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச்சை போட்டுடலாம். லாஸ்ட் ஸ்டிச் எப்படி போடணுன்னா, நம்ம டர்ன் பண்ண செயினில் என்ன தெரியுதுல்ல, ஒரு இந்த மாதிரி வீல நம்ம வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறோம். yarn over 2 லூப் வழியாக இருக்கணும். yarn over 2 லூப்பு, அதுக்கப்புறம் 2 செயின் பண்ணி டர்ன் பண்ணி திருப்பி தேர்ட் ரோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஆல்டர்னேட்டிங்காக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் க்ரோஷே வந்து பண்ணலாம்.